நாங்க ஓட்டு போட்டு ஜெயிச்சீங்க. நீங்க சொன்ன வாக்குக்கு தான் நாங்க ஓட்டு போட்டோம் உங்களுக்கு. இவரால நம்மளுக்கு நம்ம குடும்பம் வாழும், நம்ம முன்னேறுவதை வச்சுதான் நாங்க எதிர்பார்த்தோம். ஆனா நீங்க ஓட்டு வாங்குற வரையும் பேசிட்டு ஓட்டு வாங்கின பிறகு என்ன குப்பையை தூக்கி ஒரு பேப்பர் நெசி போற மாதிரி போலான்னு பாக்குறீங்க. சொல்லுங்க, பேச்சுல மட்டும் மேடை பேச்சுல மட்டும் இருக்கக்கூடாதுங்க. தமிழ்நாட்டு மக்களுக்கு எது செய்யணும்னாலும் சரி, ஃபர்ஸ்ட் பெண்களை முன்ன நிறுத்துறாங்க. இன்னைக்கு பெண்கள் தான் ரோட்ல வெயில்ல உட்கார்ந்து இது போராட்டம் பண்றோம். ஆனா இன்னைக்கு ஒரு குருவி கூட்ட கழிக்கிற மாதிரி தனியார் மாநிலத்தை நுழைச்சு இன்னொரு கார்பரேட் நிறுவனத்தை இங்க நுழைக்கிறீங்க. அவன் லாபம் சம்பாதிக்கணுமா? இங்க 1000 ரூபாய் கொடுத்துட்டு இன்னைக்கு நீங்க எங்களுக்கு 23,000 ரூபாய் புடுங்குறீங்களே, இது நியாயமா? நீங்க மட்டும் அண்ணா அறிவாலயத்துல கூட்டம் நடத்துறீங்களே, ஒரு மினிஸ்டர் ஒரு எம்எல்ஏ வந்து எங்களை பார்த்தாங்களா? ஏன் பார்த்தா என்ன பயம்? நம்ம செஞ்ச தப்பு வெளியே வந்துட்டு பயம், நீங்க அடிச்ச கொள்ளையை நாங்க கேள்வி கேட்புன்ற பயம். ஜல்லிக்கட்டு போராட்டம் மாதிரி இன்னைக்கு நாங்க இந்த மாநகராட்சியில மல்லுக்கட்டு போராட்டம் நடத்திங்க. நாங்க பிறந்ததுல இருந்து பெண்கள் போராடிக்கிட்டு தான் இருக்கிறோம், இன்னும் போராடுவோம். நான் ஃபர்ஸ்ட் வாழ்க்கைக்காக போராடணும், அப்புறம் வயிற்றுக்காக போராடணும், இவ்வளோ நம்பிக்கையால போராடுறோம். எங்களுக்கு எங்க வேலை வேணும். எல்லாம் ஒற்றுமையா இருந்தானே சொல்றீங்க, ஆனா நீங்க எல்லாத்தையும் பிரிச்சு வச்சுக்கிறீங்களா? அன்னாட காட்சி தலித் மக்கள்னா உங்களுக்கு அவ்வளவு ஒரு இழப்பா இருக்குதா? ஓட்டு கேட்க மட்டும் கரெக்டா வர்றீங்கல்ல, தலித் சமுதாயத்து உள்ள வர்றீங்க, செருப்பு இல்லாம நடக்கிறீங்க, வேட்டியை தூக்கி காட்டுறீங்க. அம்மா உங்க பிள்ளைங்களா பாருங்கம்மா, உங்க பிள்ளைங்க எல்லாமே செய்வோன்னு. ஆனா பிள்ளைங்க செய்வாங்களோ இல்லையா, ஆனா நீங்க வச்சு செஞ்சுட்டீங்க. எவ்வளவு உங்களால பண்ண முடியுமோ நான் விடியல் அரசு பண்ணிடுச்சு. ஆனா 2026 நிஜமா சொல்ற, தூய்மை பணியாளர்கள் மாற்றி அமைப்போம். எங்களை திரும்பி பார்க்காத அரசு எங்களுக்காக எதுக்கு? வணக்கம். நாங்க டிவிஷன் 61 இருந்து லட்சுமி என் பேரு. தூய்மை பணியாளர் ஒரு 11 வருஷம் வேலை பார்த்துட்டு இருக்கிறோம். இது 12வது வருஷம். 11 வருஷம் வேலை பார்த்துட்டு இருந்தோம். இன்னைக்கு எங்களுக்கு வேலை இல்லைன்னு சொல்லி 4வது நாள் 1ஆம் தேதியிலிருந்து வேலை இல்லை, போயிடுங்க அப்படின்னு சொல்லி சென்னை மாநகராட்சி ஒரு உத்தரவு ஒன்று பிறப்பிச்சாங்க. அதனால இன்னைக்கு ஜூன் 5, 6 தான் ஃபர்ஸ்ட் நாங்க வேலை இல்லைன்னு சொன்னாங்க. சரி, வேலை இல்லைன்னு சொல்லி கேட்கறதுக்காக நாங்க மாநகராட்சிக்கு வந்திருக்கோம். வந்த உடனே கமிஷனர் எங்களை பார்த்து ஒரு வார்த்தை கூட பேசல, என்ன ஏதுன்னு கூட கேட்கல. சரி, அவங்க வர்ற வரைக்கும் நம்ம காத்திருப்பு போராட்டம் பண்ணலாம் சொல்லி இன்னைக்கு 4வது நாள் போராட்டம். இது வரைக்கும் மேயரும் சரி, உள்துறை அமைச்சரும் சரி, கமிஷனரும் சரி, யாரும் வந்து எங்களை பார்க்கல. இப்போ நாங்கள் மெயின் சிட்டியில உட்கார்ந்து இருக்கிறோம். மெயின் சிட்டின்னு பாத்தீங்கன்னா ரிப்பன் மாளிகை, பேர் போன ரிப்பன் மாளிகை. அந்த ரிப்பன் மாளிகை முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறோம். என்ன ஏதுன்னு கூட யாருமே வந்து கேட்கல. அரசியல்வாதி வராங்க, அவங்க ஓட்டுக்காக வந்து எங்க கிட்ட பேசுறாங்களே தவிர எங்களோட வாழ்வாதாரத்துக்காக யாருமே இது வரைக்கும் முயற்சி பண்ணல. நாங்க உழைப்பது உரிமை இயக்கத்துல இருந்து வந்து இப்ப அவங்க மட்டும்தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த சப்போர்ட், அந்த தைரியத்துல நாங்க 4வது நாள் போராட்டத்துல 80% பெண்கள் வந்து நாங்க இன்னைக்கு உட்கார்ந்து இருக்கிறோம். எங்களோட ஒரே குறிக்கோள் எங்களுக்கு பணி நிரந்தரம். எங்களை வந்து இப்ப போயிட்டு நாளைக்கு வாங்க அந்த கதையே எங்களுக்கு வேண்டாம். ஏன்னா நாங்க ரொம்ப அனுபவிச்சுட்டோம். கொரோனா டைம் இந்த கான்ட்ராக்ட் வரல, தேர்தல் வாக்குறுதி கொடுக்கும்போது இந்த கான்ட்ராக்ட் வரல, அவங்க வந்து எலெக்ஷன் ஜெயிக்கும் போது இந்த கான்ட்ராக்ட் பிரச்சனை வரல. அவங்க ஜெயிச்சு சம்பாதிச்சு 4.5 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த 6 மாசத்துல ஃபர்ஸ்ட் சுமித் ஆர்பன்ஸ் நாங்க இப்போ பாத்தீங்கன்னா ஆந்திரா கம்பெனி, ரெட்டி கம்பெனி உள்ள வருதுன்றாங்க. 276 கோடி. அந்த கோடி வந்ததுக்கு அப்புறம் கான்ட்ராக்ட்னு ஒரே வார்த்தையில சொல்லி முடிச்சுட்டாங்க. அப்ப நாங்க 12 வருஷம் நாங்க வேலை செஞ்சதுக்கு அவங்க கொடுக்குற எங்களுக்கு ஒரு பரிசு என்ன தெரியுமா? வெளியே போங்க, இஷ்டம் இருந்தா வேலை செய்யுங்க அப்படின்றாங்க. நாங்க வேலை செய்யறோம், நாங்க செய்ய மாட்டோம்னு சொல்லல. ஏன் நாங்க வெளியே போறோம்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் பப்ளிக் யோசிக்கணும். நாங்க இவ்வளவு காலம் நாங்க செஞ்சுட்டு இருந்தோம் தான். எங்களோட வாழ்வாதாரம் ரொம்ப பின்தங்கி இருந்தது. கோர்ட்ல கேஸ் போட்டு இன்னைக்கு நாங்க 23,270 ரூபாய் வாங்குற காரணம் எல்டிசி உழைப்பர் உரிமை இயக்கம் தோழர் பாரதி மூலயமா தான். இந்த 4 வருஷத்தை நாங்க படிப்படியா நாங்க முன்னேறி எங்க பசங்களையும் முன்னேற்றி வந்துகிட்டு இருந்தோம். ஆனா இந்த 2025 எங்களோட ஒரு என்ன சொல்லுவாங்க, வாழ்வாதாரத்தையே புடுங்கிட்டு அனுப்பி விடுற விடியல் அரசுக்கு நாங்க நியாயம் கேட்கறது கூட எங்களால முடியல. ஏன்னு கேட்டோம்னா சொல்றாரு, உங்களுக்கு என்னமா குறைச்சலா இருக்கு, போங்க வேலைக்குன்றாரு. அந்த வேலைக்கு போவாததுக்கு ஒரே காரணம் சம்பளம் மட்டும்தான். 23,000 ரூபாய் சம்பளம் எங்க இருக்குது? இன்னைக்கு வாழ்வாதாரத்துக்கு அவங்க கொடுக்குற சம்பளம் 14,500 ரூபாய். அந்த 14,500 ரூபாயில நாங்க சாப்பிடணும், வாடகை கட்டணும், பசங்களை பார்க்கணும், நல்லது கெட்டது பார்க்கணும், எங்களுக்கு பார்த்துக்கிறோம். எங்களுக்கே ஒரு நாளைக்கு 200 ரூபாய் கிட்ட
செலவாகுது. இவங்க கொடுக்குற இந்த 14,500 எப்படி எங்களால சாப்பிட முடியும்? எங்களோட ஒரே குறிக்கோள் அதுதான். நாங்க இந்த ராம்கின்னு சொல்றாங்க கான்ட்ராக்ட் பேரு. அந்த ராம்கி காரை நாங்க போவாததுக்கு ஸ்ட்ரைக் பண்ற காரணம் அவ்வளவுதான். எங்க வாழ்வாதாரத்துக்காக எங்க 12 வருஷம் ரத்தத்தை நாங்க அர்ப்பணிச்சிருக்கிறோம். எங்க வாழ்வாதாரத்தையே கொரோனால அர்ப்பணிச்சோம். ஆனா அவங்க கொடுக்குற பரிசு இன்னைக்கு 14,000. அப்ப எங்க கிட்ட இருந்து எவ்வளவு அவங்க திருடுறாங்க? 9,327 திருடுறாங்க. எதுக்கு எங்க பணத்தை திருடணும் சொல்லுங்க? அவங்க லட்சமா சம்பாதிக்கிறதுக்கு இப்படி ஒரு திருட்டு வேலைக்கு ஃபர்ஸ்ட் இறங்கி இருக்கிறாங்க. ரெண்டாவது சொல்றாங்கல்ல, தமிழ்நாட்டுல பெண்கள் என் கண்கள்ன்றாங்க. இதே பெண்கள் 4 நாளா ரோட்ல படுத்து உருண்டு இருக்கிறோம். லட்சக்கணக்கான கண்கள் பாக்குறாங்க. அப்ப பெண்களோட மானம் போகலையா? பெண்களோட மானம் போனா நாங்க காப்பாத்துவோம்னு சொல்றாங்க. நான் ஒரு 18 வயசுல இருந்து 45 வயசு பெண்கள் தான் இங்க இருக்கிறோம். எல்லாரும் ரோட்ல படுக்கிறோம், ரோட்ல எழுந்துக்கிறோம், பப்ளிக் பாத்ரூம்ல குளிக்கிறோம். அப்போ இந்த விடியல் அரசுக்கு மானம் போறது தெரியலையா? அப்ப நாங்க பெண்களே கிடையாதா சொல்லுங்க? பேச்சுல மட்டும், மேடை பேச்சுல மட்டும் இருக்கக்கூடாதுங்க. தமிழ்நாட்டு மக்களுக்கு எது செய்யணும்னாலும் சரி, ஃபர்ஸ்ட் பெண்களை முன்ன நிறுத்துறாங்க. இன்னைக்கு பெண்கள் தான் ரோட்ல வெயில்ல உட்கார்ந்து போராட்டம் பண்றோம். அதுக்கு கூட இவங்களுக்கு பார்க்க டைம் இல்லைன்னா என்னங்க இவங்க விடியல் அரசுன்றாங்க. எங்களுக்கு விடிஞ்சிருச்சு, முன்னா அவங்க கண்ணு திறக்கிறதுக்கு விடியல. எங்களுடைய கஷ்டன்றது ஒரு வரலாறாவே இருக்குது. அதாவது மாண்புமிகு அன்றைய முதலமைச்சர் ஐயா கலைஞர் ஆட்சியில் அவரு போனதுக்கு அப்புறம், அம்மா ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் 2012 இருந்து இந்த சொர்ண ஜெயந்தின்றதுல எடுத்தாங்க. அதுல குறைஞ்ச நபர்கள் இருந்தாங்க. அதற்கு பிறகு 2016 செப்டம்பர் மாசத்துல எங்களை பணிக்கு எடுத்தாங்க. நாங்க பணிக்கு வரும்போது 8,300 சம்பளத்துல இருந்து செய்யறோம். 15 ரூபாய் இப்படிதான் எங்களுடைய சம்பளத்தை ஏத்துனாங்க. நாங்க இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு வர்தா புயல், கஜா புயல் மற்றும் பல்வேறு மழை போராட்டம், அதுக்கு அடுத்தது சீன பிரதமர் வருக, கொரோனா காலத்துல முன்கால பணியாளராக நாங்க நின்னோம். நாங்க இன்னைக்கு எல்லாருக்கும் ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கோங்க. மழை காலம் வரும்போது பொதுமக்கள் சேஃப்டியா இருங்கன்னுவாங்க. ஆனா தூய்மை பணியாளர் சேஃப்டியா இருப்பேன்னு கேட்பாங்களா? கேட்க மாட்டேன். ஏன்னா எங்க உயிரை பணியை வச்சு நாங்க செய்வோம். ரெண்டாவது, புயல் வருது, பொதுமக்கள் வெளியே வர்றது, அந்த புயல்ல நாங்க தான் இறங்கி வேலை செய்வோம். அதே மாதிரி கொரோனா டைம்ல ஊரடங்கு சட்டம் போட்டாங்க. அந்த ஊரடங்கும் போது நாங்க அடங்கல. நாங்க தொடப்பத்தை இதுவும் பிடிச்சின்னு உப்பாளி நின்னோம். நாங்க கஷ்டப்பட்டோம். அன்னைக்கு நீங்க தனியார் மையம் விட்டுருக்கல, அந்த கொரோனா காலத்துல விட்டுருக்கல, அந்த மழை காலத்துல நீங்க தனியார் மையம் விட்டுருக்கல. நாங்க கேட்கறதுனா, அடுத்த ஒரு ஹைதராபாத் கம்பெனி, ஒரு கார்பரேட் நிறுவனம் தமிழ்நாட்டுல இருக்கணுமா சொல்லுங்க? தமிழ்நாட்டுக்கு கார்பரேட் நிறுவனம் தேவையா? ஏன் சென்னையில பிறந்தவங்க வேலை செய்யலையா? இதுலயே 15 வருஷம் செஞ்சுங்க இருக்கிற, நான் 10 வருஷம் நாங்க செய்யலையா வேலை? எதுக்காக? மாநகராட்சி தானே, எங்க கார்பரேஷனுக்கு தானே நாங்க வேலை செய்யறோம். அடுத்தவனுக்கு நாங்க எதுக்குங்க வேலை செய்யணும்? அடுத்த ஒரு மாநில வளர்ச்சி அடைஞ்சோமா தமிழ்நாட்டுல? இது என்ன சொல்றது, எங்களை அடகு வைக்கிற மாதிரி நடக்குது. மக்கள் ஆட்சி, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி தானே, மக்களுக்கு தானே எல்லாமே செய்யறேன்றீங்க. மக்கள் இங்க வாழ்றாங்க, எத்தனை பேர் கண்ணீர் விடுறாங்க சொல்லுங்க? இந்த வேலையில முக்கால்வாசி விதவை தாய்மார்கள், கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள் மற்றும் நிறைய பேர். இப்ப 20 வயசுல 30 வயசு ஆகுது. 10 வருஷம் எங்களோட உழைப்பு போயிருக்கு, என்னோட உழைப்பே போயிருக்கு. நான் எனக்கு 2 தங்கச்சி, 2 பேரும் இந்த குப்பை வேலை செஞ்சா அப்ப எங்க அப்பா அம்மா இறந்துட்டாங்க. எவ்வளவு ஒரு துயரம். என்னுடைய கதையை தனிப்பட்ட முறையில கூட நான் என்னுடைய இதை சொன்னாலும் உங்களுக்கு மனசு கஷ்டமா இருக்கு. இப்படி இருந்து நான் இந்த வேலைக்கு வந்தேன்னா, இந்த வேலையில எனக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்கு, நிம்மதி இருக்குது. ஏன்னா நாங்க இதுல அம்மா அப்பா தங்கச்சி ஒரு சொந்தமா நாங்க வேலை செய்வோம். கடந்த 4 நாளா இங்கதான் இருக்கிறோம். நாங்க இப்ப முற்றுகைக்கு எங்க போராட்டம், எங்களுடைய குறை என்னன்னா, எங்களை ஒரு பணி நிரந்தரம் பண்ணி கொடுக்க சொல்லிதான் நாங்க இங்க வந்திருக்கோம். தனியார் மையத்துக்கு போக எங்களுக்கு விருப்பம் கிடையாது. எங்களை பணி நிரந்தரம் பண்ணி கொடுக்க சொல்லிதான் நாங்க வந்துருக்கோம். கொரோனா காலத்துலயும் சீன பிரதமர் வருகை காலத்துலயும் அதே மாதிரி மழை டைம்லயும் எல்லா டைம்லயும் நாங்க அவ்வளவு கஷ்டப்பட்டோம். அவளை வேலை செஞ்சிருக்கோம். 15 வருஷம் 20 வருஷம் வேலை செஞ்சவங்க எல்லாம் இங்க இருக்காங்க. எங்களை எங்க வாழ்வாதாரத்தை பறிச்சு இன்னைக்கு அடுத்த கம்பெனிக்கு, தனியார் கம்பெனிக்கு எங்களை விற்க பாக்குறாங்க. கொஞ்சமாவது நியாயமா? அது எல்லாரும் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறவங்க எல்லாரும் பெரிய பணக்காரலாம் கிடையாது. எல்லாருமே ஏழைங்க தான். எங்க வயிற்றுல ஏன் அடிக்கணும்? நாங்க கேட்ட ஒரே ஒரு கோரிக்கை தானே கேட்டோம். எங்க வேலையை எங்களுக்கு கிடைக்கிறது எங்களுக்கு என்ன பிரச்சனை? இதுக்காக இங்க உட்கார்ந்து. உள்துறை அமைச்சர் இது வரைக்கும் எங்களை பார்க்கல. ஆனா உள்துறை அமைச்சர்னு ஒண்ணு யாருன்னு எங்களுக்கு இது வரைக்கும் தெரியல. ஏன்னு கேட்டனா, மேயரு, அறநிலைத்துறை அமைச்சரு, கமிஷனர் 3 பேர் தான் சுத்தி இருக்கிறாங்களே தவிர
இது வரைக்கும் உள்துறை அமைச்சர் நேருஜி வந்து ஒரு டைம் கூட என்னன்னு கூட கேட்கல. அப்போ நாங்கன்னா அவ்வளோ வந்து மட்டமாயிட்டோமா? தமிழ்நாட்டு பெண்கள் வந்து மட்டமாயிட்டோமா? சொல்லுங்க. 1000 ரூபாய் கொடுத்துட்டு இன்னைக்கு நீங்க எங்களுக்கு 23,000 ரூபாய் புடுங்குறீங்களே, இது நியாயமா? உங்களுக்கும் நீங்க 7 ஜென்மத்துக்கு நீங்க சொத்து சேர்த்து வச்சிருக்கீங்க, உங்களுக்கு கவலை இல்ல. எங்களுக்கு அடுத்த மாசம் வாடகை கட்டுறதுக்கோ சாப்பிடுறதுக்கோ விதி இல்ல. இன்னைக்கு வந்து யாராச்சும் கொடுப்பாங்கதான் நாங்க காத்துட்டு இருக்கிறோம். ஏன்னா நாங்க அன்னாட காட்சி தலித் மக்கள்னா உங்களுக்கு அவ்வளவு ஒரு இழப்பா இருக்குதா? ஓட்டு கேட்க மட்டும் கரெக்டா வர்றீங்கல்ல, தலித் சமுதாயத்து உள்ள வர்றீங்க, செருப்பு இல்லாம நடக்கிறீங்க, வேட்டியை தூக்கி கட்டுறீங்க, அம்மா அண்ணனா தங்கச்சா பாருங்கன்னு கையை பிடிக்கிறீங்க. மா உங்க பிள்ளைங்களா பாருங்கம்மா, உங்க பிள்ளைங்க எல்லாமே செய்வோன்னு. ஆனா பிள்ளைங்க செய்யறாங்களோ இல்லையா, ஆனா நீங்க வச்சு செஞ்சுட்டீங்க. எவ்வளவு உங்களால பண்ண முடியுமோ நான் விடியல் அரசு பண்ணிடுச்சு. ஆனா 2026 நிஜமா சொல்ற, தூய்மை பணியாளர்கள் மாற்றி அமைப்போம். எங்களை திரும்பி பார்க்காத அரசு எங்களுக்காக எதுக்கு? ஆனா இன்னைக்கு ஒரு குருவி கூட்ட கழிக்கிற மாதிரி தனியார் மயத்தை நுழைச்சு இன்னொரு கார்பரேட் நிறுவனத்தை இங்க நுழைக்கிறீங்க. அவன் லாபம் சம்பாதிக்கணுமா? இங்க ஏன் இந்த சென்னையில பிறந்தவங்க இங்க வாழக்கூடாதோ? வீட்டில் ஒருவருக்குன்னு அரசு வேலை தரனாரு முதலமைச்சர் தேர்தல் அறிக்கையில். பணி நிரந்தர 10 வருஷம் செஞ்சவங்கள பண்றேன்னாரு. அன்னைக்கு 2021 அன்றைய ஆணையாளர் திரு பிரகாஷ் அவர்கள் வந்து தனியார் மயம் இடும்போது அன்றைய முதலமைச்சர் அன்றைய எதிர்கட்சி தலைவர் இருந்தவர் எதிர்த்து இல்லை இவங்களை பணி நிரந்தர படுத்தணும்னுட்டு இன்னைக்கு நீங்களே வந்து எங்களை இந்த மாதிரி பண்ண நியாயமா? சொல்லுங்க. எவ்வளவு பேர் 4வது நாள் நாங்க போராட்டம். இந்த வெயில்ல கூட எங்களை இந்த டென்ட் போட்டது கூட காவல்துறையினர் எங்களை வந்து ஒரே பிரச்சனை பண்றாங்க. இதெல்லாம் எடுக்கணும்னு சொல்லிட்டு சொல்லுங்க. கஷ்டப்பட்டு உங்களுக்கு ஒண்ணு சொல்லுவாங்க, கஷ்டப்பட்டா கவலைப்படாதுன்னுவாங்க. ஆனா நாங்க கஷ்டப்பட்டு இப்பயும் கஷ்டதான் படுறோம். பணி நிரந்தரத்துக்காக கஷ்டப்படுறோம். சொல்லுங்க. ஒன்று பட்டா உண்டு வாழ்வு. எல்லாம் ஒத்துமையா இருந்தானே சொல்றீங்க. ஆனா இன்னைக்கு எல்லாத்தையும் பிரிச்சு வச்சுக்கிறீங்களே. ஜல்லிக்கட்டு போராட்டம் மாரி இன்னைக்கு நாங்க இந்த மாநகராட்சியில மல்லுக்கட்டு போராட்டம் நடத்தின்னு இருக்கு. நாங்க என்ன எங்களுக்கு தேர்தல் அறிக்கை என்ன விட்டீங்க? நாங்க ஆட்சிக்கு வந்தா நாங்க கண்டிப்பா துப்புரவு பணியாளர்களை நாங்க நிரந்தரப்படுத்துறேன்னு சொன்னீங்க. நாங்க என்ன உங்க சொத்தை கேட்கிறோம், இல்ல உங்க எதனா கேட்கணுமா? நாங்க செய்யற வேலையை எங்களை செய்ய விடுங்க, எனக்கு நிரந்தரமாக்குங்கன்னு தான் நாங்க கேட்கிறோம். நாங்க வேற எதுவுமே கேட்கல. கொரோனா காலத்துல எங்களை வாழ்த்துனீங்க, என்ன அப்புறமா வந்து மழை வெள்ளத்துல வாழ்த்துனீங்க, சூறாக்கு எவ்வளவு இதெல்லாம் பண்ணீங்க. இப்ப எதுக்கு மட்டும் எங்களை மட்டும் வந்து இப்ப வேலையை தேவையில்லை 15,000 ரூபாய் சம்பளம் ஏன் கான்ட்ராக்டுக்கு எங்களை விற்க பாக்குறீங்க? அந்த கான்ட்ராக்டுக்காரன் யாரு, எங்க இருந்து வந்துக்கிறான்? அவனுக்கு உங்களுக்கு என்ன சம்மதம்? எதுக்கு இந்த மாதிரி எங்களை வந்து 4 நாளா உட்காந்து சாப்பாடு இல்லாம குழந்தை குட்டிங்களை வீட்டுல விட்டுட்டு நாங்க இங்க உட்காந்து போராடுறோம்? உங்களுக்கு மனசாட்சியே இல்லையா? உங்களுக்கு ஒரு ஈவிரக்கமே இல்லையா? எங்க பாவம் உங்களை சும்மா விடுமா? சொல்லுங்க. எங்க குழந்தைங்க நாங்க எவ்வளவு அவஸ்தப்படுறோம். குழந்தைங்க புடிச்சுலாம் விட்டு வந்தீங்க, கொஞ்சமாவது இறக்கம் காட்டலாம்ல எங்களுக்கு. ஏன் சார் எவ்வளவு டீச்சரை பதிவு பண்ணீங்க, இப்ப பர்மனெண்ட் பண்ணீங்க, ஏன் எங்க துப்புரவு தொழிலாளி மட்டும் ஏன் பர்மனெண்ட் பண்ண மாட்டேன்றீங்க? நாங்க மட்டும் என்ன உங்களுக்கு என்ன பண்ணிட்டோம்? உங்களுக்கு எங்களுக்கு ஒரே ஒரு கோரிக்கை, மாண்புமிகு முதலமைச்சரை, எல்லாரும் ஒரு தாயோட ஒரு குடிமகனா அவரை நான் கேக்குறது, எல்லாருக்கும் பணி நிரந்தர கொடுங்க. அப்படி இல்லையா இதே வேலையை மாநகராட்சிக்கிட்டே நாங்க செய்யறோம். அடுத்தவனுக்கு நாங்க கொத்தடிமையா நாங்க செய்ய விரும்பல. அடுத்தவனுக்கிட்ட நாங்க கொத்தடிமையா இருக்க எங்களுக்கு விரும்பல. எதுக்கு தனியார் மயம்? எதுக்கு தனியார் மயம்ன்ற? ஏன் நாங்க இவ்வளவு நாள் வேலை செய்யலையா? அவரே பாராட்டி இருக்கிறாரு, அவர் கைப்பட லெட்டர் எழுதியிருக்காரு, சீன பிரதமர் வருக, எல்லாத்துலயும் முன்னணி தூய்மை பணியாளர். அப்ப அப்படி இருக்கிறவங்கள கௌரவிக்கிறது தானே ஒரு நல்ல ஆட்சிக்கு மரியாதை. நீங்களே சொல்லுங்க, ஒரு நல்ல ஆட்சின்னா என்ன சொல்லுங்க. நாடு வளம் பெற, நல்ல ஆட்சி இடம்பெறும். ஓட்டு கேட்கறப்ப மட்டும் எல்லாம் வராங்க, கண்ணீர் விடாதீங்க, நான் உங்களோட கண்ணீரை கேட்கறோம். முதல்ல கண்ணீர் நீலி கண்ணீர் யாரும் எங்களுக்கு விட வேணாம். எங்களுக்கு தேவை வந்து பணி நிரந்தரம் ஒண்ணு கேட்கறோம், அதை செய்யுங்க, அதை செயல்படுத்துங்க. அதைதான் நாங்க கேட்கற ஒரே கோரிக்கை. பணி நிரந்தரம் கேட்கிறோம். நாங்க இன்னைக்கு தண்ணீர்ல குளிக்கிறோம், எல்லாரும் பன்னீர்ல குளிக்கிறீங்க. இதுதான் மக்கள் ஆட்சியா? சொல்லுங்க. எல்லாரும் இந்நாட்டு மன்னர்கள் தானே சொல்றீங்க. சாதி ஒழிப்பு சமத்துவன்றீங்களே, பெரியாரோட கொள்கை, அண்ணாவோட கொள்கை ஏழின் சிற்பி இறைவனை காண்போம், ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்றோம். இப்படியா நடக்குது? சொல்லுங்க. அண்ணா வழியில என்னைக்குமே இங்க யார் ஆண்டாலும் அண்ணாதுரை ஆட்சி தானேன்றீங்க. அண்ணா இருந்திருந்தா இது நடக்குமா? அண்ணாதுரை தானே ஆள்றாரு என்னைக்குமே. ஆனா இன்னைக்கு அண்ணாவோட கொள்கையே மறந்தாச்சு. அண்ணா பேசுன அண்ணா வழியே இல்லையே. சொல்லுங்க. பெரியார் சொன்னது கடவுளை மற மனிதனை நினை, இதான திராவிடத்தோட கொள்கை. ஆனா மனிதனையே மறந்துட்டாங்கல்ல. இப்ப நாங்களும் ஒண்ணு சொல்ல, நாய்க்கு பிஸ்கட் போட்டா கூட நன்றியோட இருப்போம். நாங்கன்னா நாயா? நாங்க சொல்லுங்க. நாங்க நன்றியோட தானே ஓய்ச்சோம். உங்களுக்கு சொன்ன வேலை எல்லாம் செஞ்சோம்.
இப்போ உதாரணத்துக்கு சொன்னா முதலமைச்சர் வராருன்னு வைங்க, அந்த நான் ஆதரவு இல்லாத பேசல, நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. ஏன் இது கலைஞர் சாவுறப்ப தவுளோண்டு தொடப்பம் வச்சு சுத்தி நான் பெருகினேன். அந்த வீடியோல நான் இருப்பேன். அன்னைக்கு தூய்மை பணியாளர் நாங்க தான் போராடினோம். நைட்டு விடிய 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 ஒரு நாள் முழுக்க வேலை செஞ்சேன். எதுக்காக? இந்த சமுதாயத்துக்கு பாடுபட்ட ஒரு தலைவர்ன்றதுனால. ஏன்னா இந்த நிறைய பேரை பணி நிரந்தர அவர் படுத்தினாரு. இவங்களும் வந்தா நம்மள பண்ணுவாங்கன்னு நாங்க அன்னைக்கு இறங்கி வேலை செஞ்சோம். அன்னைக்கு வேற யாருன்னா அன்னைக்கு இந்த ராம்கி நிறுவனம் வந்துதா? கலைஞர் இறக்கும் போது ராம்கி நிறுவனம் வேலை செஞ்சுதா? தனியார் நிறுவனம் வேலை செஞ்சுதா? இதான் ஒரே கேள்வி. அன்னைக்கு நின்று வந்த சத்தியவேல் தான், வீடியோவே இருக்குது பாருங்க எடுத்து. நான் நின்று கோட்டு போட்டுனேன். அன்னைக்கு நான் வேலை செஞ்சேன். அதே மாதிரி அவர் வராருன்னா ஃபர்ஸ்ட் எனக்கு தான் போனேன். நானே வெக்கத்தை விட்டு சொன்னோம், பாத்ரூம் உள்ள கூட வர போனேன். என்னன்னு பேச என்ன சார்னு பா ஐயா வராருன்னு உடனே நாங்க எல்லாத்தையும் விட்டு சாப்பிட்றத கூட கைவிட்டு விட்டு போய் பின் பாயிண்ட கிளீன் பண்ணி ப்ளீச்சிங் பவுடர் போட்டு கட கட கட்டினா அரைக்கா பறக்கா நைட்டு வரைக்கும் வேலை செஞ்சுக்கிறோம். ஏன் எங்களுக்கு எக்ஸ்ட்ரா சம்பளமா கொடுக்குறீங்க? அதே சம்பளம் தான், அதே வேலை தான். ஆனா நாங்க கேட்கறது, நம்ம இப்படிலாம் கஷ்டப்பட்டா நம்மளுக்கு ஒரு வெற்றி இருக்கான்னு. ஆனா கட்சியில எங்களை வந்து ராம்கி கிட்ட போய் கொத்தடிமையா இருக்க சொன்னா நாங்க எப்படி செய்வோம்? தேவையில்லை. 10 நாள் இல்ல 10 வருஷமா தான் இங்கதான் இருப்போம். இதுக்கு ஒரு முடிவு வரணும். ஜல்லிக்கட்டு போராட்டம் மாதிரி மல்லுக்கட்டு போராட்டம் போராடினாதான் உண்டு. போராட்டத்தை வந்து நான் யாருக்கிட்ட கலைஞர்கிட்டே கத்துக்கிறேன். ஏன்னா சின்ன வயசுலயே போராடினாரு படிப்புக்காக, எல்லாத்துலயும் போராடி கடைசி அவர் இடத்துக்காக போராடினாரு. அதே மாதிரிதான் போராட்டம் என்பது ஓயாது. போராடிதான் வாங்கணும்னா வாங்குவோம். ஆனா ராம்கி நிறுவனம் உள்ள வரக்கூடாது, தனியார் மயம் வரக்கூடாது. ஏன்னா சென்னை மண்டலன்றது வட சென்னைன்றது வந்து தாழ்த்தப்பட்ட மக்கள், தலித் மக்கள் வாழ்ற இடம். நான் தலித்துன்னு சொல்ல மாட்டேன், ஆதி திராவிடர் தான் சொல்லுவேன். ஆதி திராவிடர், நான் ஆதியில வந்த திராவிடர் நாங்க. எங்க திராவிடத்தை வச்சாதான் அங்க ஆட்சியை நடக்கும். திராவிடன்னு வச்சாதான் கட்சிக்கு பேரே விளங்கும். அது உண்டா இல்லையாங்க சொல்லுங்க? திராவிடனா தானே விளங்கும். திராவிடன் அந்த மாதிரி ஆதி திராவிட ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்ததான் நான் பேசுறேன். நாங்க இல்லைன்னா இன்னைக்கு எதுவுமே கிடையாது. அப்பா ராம்கி நிறுவனம் எங்க ஹைதராபாத்ல இருக்குது. அந்த கம்பெனி கிட்ட நாங்க போய் சேரணுமா? ஏன் மாநகராட்சியா கொடுக்கட்டும். நான் வந்து மாநகராட்சி வந்து சாதாரணமா நான் கேட்கல. இதே சென்னையில பிறந்தேன். என்னோட டேட் ஆஃப் பர்த் 27/4. அந்த வாசல்ல இருக்கிற தியாகராயருக்கு எனக்கு ஒரே நாள் தான் பிறகு டேட் ஆஃப் பர்த். 2 பேரும் ஒரே நாள் தான் பிறந்த நாள். நான் மாநகராட்சி கரெக்டா வரி கட்டுறோம், எல்லாமே செய்யறோம், சொல்றதை நாங்க செய்யறோம். இன்னொன்னு தமிழ்நாடு என்னத்துல நாங்க குறைஞ்சது? இன்னைக்கு வந்து எல்லாரும் பாராட்டிட்டு போறாங்க. சிங்கார சென்னைனா நீங்க வாயால சொல்லுங்க, செயல்படுத்துறது நாங்க தான். தூய்மைப்படுத்தி ரோட பெருக்கு சுத்தமா வச்சதா சிங்கார சென்னையாவே வரோம். அந்த சிங்கார சென்னைன்ற திட்டத்துக்கு முக்காவாசி தூய்மை பணியாளர் உழைக்கத்தான் இன்னைக்கு மேயரா இருந்த நீங்க போய் உழைப்புன்றீங்க. உங்க உழைப்புக்கு முதலமைச்சர் பதவி, எங்க உழைப்புக்கு முதலமைச்சர் பதவி, MP MLA வேணும். அதே பணி நிரந்தர பதவி கொடுத்தாலே போதும் எங்களுக்கு. வேற எதுவுமே நாங்க கேட்கல. எங்களோட ஒரே கோரிக்கை பணி நிரந்தர தனியார் மையம் இருக்கக்கூடாது. ஒரு அரசு வந்துச்சு 11 ஜோனை அடமானம் வச்சுட்டு போயிட்டாங்க. இன்னொரு அரசு வந்துச்சு இப்ப 5 ஜோனை அடமானம் வைக்க காத்துட்டு இருக்காங்க. 12,000 பேர் வாழ்வாதாரம் இன்னைக்கு சென்னை மாநகராட்சியோட வாழ்வாதாரம் இன்னைக்கு ரிப்பன் மாளிகையில உட்கார்ந்து 4 நாளா வாழ்வாதாரத்தை குடியுரிமை எல்லாமே இழந்துட்டு உட்கார்ந்து இருக்கிறோம். இந்த போராட்டம் தொடரும். பாக்கலாம் ஆகஸ்ட் 15 வரைக்கும் நாங்க ரெடி உட்கார்றதுக்கு. நாங்க சோர்ந்து போக மாட்டோம். ஏன்னா சோர்ந்து போகிறதா இருந்தா இந்த அடிக்கிற வெயில வந்து உட்கார மாட்டோம். என்ன ஆனாலும் சரி, உடம்பே நமக்கு சாகே வந்தாலும் சரி, நாங்க இந்த இடத்த விட்டு போக மாட்டோம். உங்களுக்கு ஓட்டு வாங்கணும், உங்களுக்கே இவ்வளவு பிடிவாதம் இருந்தா ஓட்டு போட்ட நாங்க பிடிவாதம் பிடிக்க கூடாதா? எங்க பிடிவாதம் எங்க உரிமை, எங்க உரிமையை நீங்க திருப்பிட்டாங்க. இந்த வேலை செய்யறதுக்கு இன்னைக்கு கூட்டு வராங்க, இத்தனை கோடிக்கணக்கில் கூட்டு வராங்க. இதே சம்பளம் மாநகராட்சி கொடுத்தா இதே 276 கோடி வராது, இதுவும் கம்மியா வரும். உங்களுக்கு என்ன தேவை? ஒரு கணக்கு. 276 கோடிக்கு உங்களுக்கு கணக்கு. ஆனா தமிழ்நாட்டு மக்கள் சாப்பிடக்கூடாது, தமிழ்நாட்டு மக்கள் இப்படிதான் இருக்கணும்னு நினைச்ச விடியல் அரசுக்கு இது கொடுக்கிற பெரிய 2026 கொடுக்கிற பெரிய அடி. கண்டிப்பா சொல்றேன், நீங்க இந்த 4 நாளை எங்களை வெயில்ல வதக்கி வாட்டி எவ்வளவோ பிரச்சனை நாங்க உட்கார்ந்து இருக்கிறோம், வெளியே சொல்ல முடியல. பெண்களுக்கும் பிரச்சனை இருக்குங்க. இங்க 80% விதவை தாய்மார்கள் தான், கணவனால கைவிடப்பட்டவங்க தான், வீட்டுல இருந்து புறக்கணிக்கப்பட்டவங்க, வரதட்சணை கொடுமையாக புறக்கணிக்கப்பட்டவங்க, 2 பசங்களை வச்சுட்டு வாழ்ற தமிழ்நாட்டு பெண்கள் நாங்க. வாழ்ற வாழ்க்கையில எங்க வயிற்றுல அடிச்சுட்டு எங்களோட உரிமையை நீங்க பறிச்சுட்டு நீங்க மட்டும் அண்ணா அறிவாலயத்துல கூட்டம் நடத்துறீங்களே, ஒரு மினிஸ்டர் ஒரு MLA வந்து எங்களை பார்த்தாங்களா? ஏன் பார்த்தா என்ன பயம்? நம்ம செஞ்ச தப்பு வெளியே வந்துடுற பயம், நீங்க அடிச்ச கொள்ளைய நாங்க கேள்வி கேட்புன்ற பயம். மேலக்கா வராங்க சொல்றாங்க, அக்கா சொல்றாங்க, நல்லா சொல்றாங்க, ஜோன் 5, 6 ரொம்ப கிளீனா இருக்கு.
நாங்க கிளீன் சிட்டியா மாத்திடணும்னு மேயர் அக்கா சொல்றாங்க. இது வரைக்கும் 176 கம்ப்ளைண்ட் எங்க ஏரியால இருந்தே போயிருக்குது, ஆன்லைன் கம்ப்ளைண்ட். அப்ப மட்டும் பிரியாக்கா எங்க போனாங்க? நான் கமிஷனர் ஐயா எங்க போனாரு? கோர்ட்ல நாங்க தீர்மானம் வாங்கியிருக்கிறோம், 6 மாசத்துக்கு இவங்களுக்கு வேலை கொடுக்கணும், இவங்களோட வாழ்வாத பணி பாதுகாப்பு கொடுக்கணும். கோர்ட்ல ஹைகோர்ட் தீர்ப்பையே மதிக்காத குமரகுரு எதுக்கு அவர் கமிஷனரா இருக்கணும்? அவரோட இனத்துக்கு மட்டும் அவர் செஞ்சுக்கலாம். அவர் கமிஷனரா இருக்கிறதுக்கே லாகில. எங்களோட வாழ்வாதாரத்தை நீங்க முடக்கி வச்சுட்டு அப்படி என்ன உங்களுக்கு ஒரு சந்தோஷம்? எங்களோட இன்னைக்கு நாங்க வெயில இருந்து இருக்கிறோம், நீங்க ஏசில தான் இருக்கிறீங்க, உங்களுக்கு எட்டி பார்க்க கூட டைம் இல்ல. நீங்க ஏசி கார்லயே போய்ங்க. ஒரு நாள் எங்களோட 1 மணி நேரம் இந்த வெயில நின்னு பாருங்க, உங்களுக்கு தெரியும். அப்ப கூட தெரியற மாதிரி தெரியல உங்களுக்கு. நீங்க என்ன பண்ணுவீங்க பண்ணுங்க அப்படின்னு உங்களுக்கே பிடிவாதம் இருக்கும் போது, இதே தமிழ்நாட்டுல பிறந்து தமிழ்நாட்டுல வளர்ந்த எங்க பெண்களுக்கு உங்களை விட ஜாஸ்திங்க பிடிவாதம். பாக்கலாங்க, படிச்சவங்களா குப்பை வாடுறவங்களான்னு பாக்கலாங்க. சரிங்களா? இதே நானு சென்னை மாநகராட்சிக்கு சொல்றது ஒண்ணுதான். நான் இந்த 85 வருஷத்துல முதல் முறையா சென்னை திருவிழான்னா இந்த ரிப்பன் மாளிகையில தூய்மை பணியாளர்கள் நடத்துற இந்த திருவிழா வரலாறு பேசும். ஏன்னா வரலாறு காணாத கூட்டம் இது. வரலாறே இப்ப 8 திரும்பி பார்க்க வச்சது. ஒரு மீடியா 2 மீடியால போயிட்டு தான் இருக்கு, மீடியாக்காரங்க வந்துட்டு தான் இருக்காங்க, போயிட்டு தான் இருக்குது. ஆனா பரவாயில்ல, ஏதோ ஒரு இடத்துல நாங்க இந்த மனசுல நாங்க நிக்க ஆரம்பிச்சுட்டோம். இன்னும் சமாளிக்க வேண்டியது குமரகுருவும் பிரியாக்காவும் அறநிலையத்துறை அமைச்சர் அவர் தான் எல்லாத்துக்குமே வராரு. சுகாதாரத்துறை அமைச்சர் என்னன்னு கூட கேட்க யாரு மாத்தினாங்க என்னன்னு கூட எங்களுக்கு தெரியாது. ஏன்னு கேட்டேன்னா அறநிலையத்துறை அமைச்சர் தான் எங்களை விற்கிறதுக்கு கரெக்டா காத்துட்டு இருக்கிறாரு. எந்த இதுல பாருங்க, அறநிலையத்துறை அமைச்சர் வர அவருக்கு அறநிலையத்துறை பட்டம் யாரு கொடுத்தது? மு.க. ஸ்டாலின் ஐயா கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன வேலை? கோயில் மட்டும் பாக்குற வேலை, சுகாதாரத்துறையில மூக்கு நுழைக்கிற வேலை கிடையாது. இதுக்கு முன்னாடி இருந்த மேயரா இருந்தாரு மு.க. ஸ்டாலின் ஐயா. அப்ப அவங்க சுகாதாரத்துறை அமைச்சர் எல்லாம் கூப்பிட்டாங்களா? எல்லாரையும் கூப்பிட்டு இது பண்ணி பேசினாங்களா? இப்ப அவங்க தான் பேட்டி கொடுக்குறாங்களே தவிர உள்துறை சுகாதாரத்துறை அமைச்சர் யாருன்னே இது வரைக்கும் தெரியல. இதுதான் நடக்கு இன்னைக்கு சென்னையோட நிலவரம். ரொம்ப அவங்களால எவ்வளவு ஆள் சேர்க்கறாங்க இல்ல, ஆனா குப்பையை சேர்த்து வச்சுட்டாங்க ஒரு வீட்லயும் சரி. ஆனா வியாதி பரவ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதுக்கு காரணம் இந்த குமரகுருவும் மேயர் அக்காவும் அறநிலையத்துறை அமைச்சர் 3 பேர் மட்டும்தான் பொறுப்பு. அதுக்கு பொறுப்பு காட்டணும்னா நம்ம ஸ்டாலின் ஐயாக்கு இன்னும் சொல்றாங்க, கடகோடி பெண்கள் இருந்தாலும் கஷ்டம் இருந்தாலும் எங்களுக்கு தெரியும், பெண்கள் எங்க கண்கள்ன்றாங்க. ஏன் இவ்வளவு பெண்கள் இருக்குது? கடகோடியில இருக்கிற பெண்கள் தாயா, எஸ்சி அருந்ததின இறந்து தாயா நாங்க தாயா நிக்கிறோம், நாங்க தான் என்ன எதுன்னு கேட்கிறோம் ஐயா. ஏன் எங்க கஷ்டம் உங்களுக்கு புரியலையா? இல்ல கஷ்டம் புரியாத மாதிரி நீங்க இருக்கிறீங்களா? இல்ல உங்களுக்கு மேலே எங்களை துன்புறுத்தி பார்க்கணும்னா பரவாயில்ல, நாங்க பிறந்ததுல இருந்து பெண்கள் போராடிக்கிட்டு தான் இருக்கிறோம், இன்னும் போராடுவோம். ஃபர்ஸ்ட் வாழ்க்கைக்காக போராடணும், அப்புறம் வயிற்றுக்காக போராடணும். இன்னைக்கு எங்களோட இதுவால போராடுறோம், சுய நம்பிக்கையால போராடுறோம். எங்களுக்கு எங்க வேலை வேணும். 12 வருஷம் எங்க ரத்தத்தை உறிஞ்சிட்டீங்க, புரியுதுங்களா? எங்களுக்கு எங்களோட சம ஊதியம் சம இது பண்ணாங்க, அதுவே நீங்க கொடுக்கல. எங்களுக்கு நீங்க கொடுக்கணும். எங்களுக்கு தேவை பணி நிரந்தரம். ஜெய்ஹிந்த். நாங்க ஓட்டு போட்டுதானே ஜெயிச்சிங்க, நீங்க சொன்ன வாக்குக்கு தான் நாங்க ஓட்டு போட்டோம் உங்களுக்கு. இவர் வந்தானே எங்களை பர்மனன்ட் பண்ணிடுவாரு, இவரால நம்மளுக்கு நம்ம குடும்பம் வாழும், நம்ம முன்னேறுவோம், இதை வச்சுதான் நாங்க எதிர்பார்த்தோம். ஆனா நீங்க ஓட்டு வாங்குற வரையும் பேசிட்டு ஓட்டு வாங்கின பிறகு எங்களை குப்பையை தூக்கி ஒரு பேப்பர் நசி போற மாதிரி போலான்னு பாக்குறீங்க. நியாயமே இல்லை. கொஞ்சம் எங்களை கண்ணோக்கி பாருங்க, மனசாட்சியோட இருங்க. எப்படி சொல்றது, கான்ட்ராக்ட்காரன் உங்களுக்கு ஓட்டு போட்டா நீங்க ஜெயிக்க போறது இல்லை, நாங்க ஓட்டு போட மட்டும் நீங்க ஜெயிக்கணும்.